கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து முதலமைச்சர் அமைத்த பல்நோக்கு குழுவினர் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் போலியான என்சிசி முகாம் நடத்தி பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து அதில் 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் போலி என்சிசி முகாம் நடத்திய நாம் தமிழர்களுடைய முன்னாள் பொறுப்பாளர் சிவராம் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். இதனிடையே தமிழக முதலமைச்சர் இந்த சம்பவம் குறித்து 15 நாட்களுக்குள் முழுமையான அறிக்கை தர வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்று தமிழக காவல்துறை தலைவர் பவனேஸ்வரி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அதில் பாதிக்கப்பட்ட மாணவி அவர்கள் பெற்றோர்களுடைய கலந்து அவர்கள் பேசி அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த தணிக்கை குழு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 7 பேர் கொண்ட இந்த குழுவினர் முதலமைச்சர் உத்தரவு அடிப்படையில் இந்த குழுவில் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.